ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 156. இதில் ஏகச்சக்கர தாம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வாரணாவதத்தில் அரக்கு மாளிகை தீயில் இருந்து தப்பித்து கொண்டவர்கள் ஆகிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் ஆன பாண்டவர்கள் நெடுந்தூரத்துக்கு அப்பால் கங்கை நதியின் தென் கரையில் இருந்த ஒரு காட்டை சென்று அடைந்து விட்டார்கள். இரவின் கார் இருள் அப்போது அகன்று இருக்கவில்லை. காட்டின் உட்புறத்தில் நெடுந்தூரத்திற்கு அவர்கள் நடந்து போய் விட்டார்கள். அப்படி போன பொழுது வழியில் இடைஞ்சலாக இருந்த புதர்களை பீமன் சரிப்படுத்தினான். விடியற் காலத்தில் அவர்கள் யார் கண்ணுக்கும் தென்படாது நெடுந்தூரத்தில் காட்டிற்குள் சென்று இருந்தார்கள். தாய் குந்தி மிகவும் களைத்து போய் இருந்தால் அவள் கூறியதாவது: ஓ பங்காளிகள் ஆகிய கௌரவர்கள் வைத்த மரண பொறியில் இருந்து நாம் தப்பித்து கொண்டோம் என்றாள் அவள். இந்த விஷயம் அவர்களுக்கு வெளியாகிவிட்டால் அதை பற்றி அக்கறை கிடையாது. மேற்கொண்டு ஒரு அடிகூட எடுத்து வைக்க எனக்கு இயலாது. தாகத்தால் என் நாக்கு உலர்ந்து போயிற்று. தாயையும் உடன் பிறந்தவர்களையும் அகன்று விருந்தியிருந்த ஓர் ஆலமரத்து அடியில் அமர்ந்திருந்து ஓய்வு எடுக்கும்படி செய்துவிட்டு தண்ணீரை தேடிக்கொண்டு பீமன் புறப்பட்டு சென்றான். சிறிது தூரம் சென்றதும் அவன் ஒரு தாமரை குளத்தை கண்டான். அதில் ஸ்படிகம் போன்ற குளிர்ந்த தண்ணீர் இருந்தது. திருப்திகரமாக அவன் அதில் நீராடி தெளிவுற்றான். ஒரு துணியையும் அதில் பரப்பிய தாமரை இலைகளையும் கொண்டு அற்புதமான நீர்ப்பாண்டம் ஒன்றை அவன் அமைத்தான். அதில் நீர் புகந்து கொண்டு தன் உற்றார் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்த இடத்திற்கு திரும்பிச் சென்றான். அவர்களோ அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தார்கள். எனவே பீமன் அமைதியாக அவர்களுக்கு காவல் இருந்தான். அப்படி இருக்கும்போது அவனுடைய உள்ளத்தில் நினைப்பொன்று உதயமாயிற்று. ஓ கொலை பாதகர் ஆகிய கௌரவர்களோடு நாம் ஒளிந்து இருத்தல், கண்டுபிடித்தல், விளையாட்டு விளையாடுதல் சரி. ஆனால் இந்த ஆபத்தும் துன்பமும் நிறைந்த துணிச்சலில் நம் தாயையும் ஈடுபட செய்வது பொருந்துமா என நினைத்தான். பீமன் இவ்வாறு நினைத்து கொண்டு இருந்த பொழுது கட்டழகு வடிவு எடுத்த காரிகை ஒருத்தி அங்கு வந்து சேர்ந்தால் மையல் ஊட்டும் பாங்கில் அவளுடைய கண் பார்வை இருந்தது. அவள் யார் என பீமன் மரியாதையாக கேட்டான். அந்த பெண் கொடுத்த விடையாவது: ஓ, இந்த காட்டிற்கு இடும்பவனம் என்பது பெயர். என் தமையன் கிடும்பன் இதை ஆண்டு வருகின்றான். அவனுடைய தங்கையாகிய நான் கிடும்பி. நாங்கள் ராட்சச கணத்தைச் சேர்ந்தவர்கள். மானிட மாமிசம் புசிப்பதில் எங்களுக்கு ஆசை மிக உண்டு. உன்னை கொன்று உன் மாமிசத்தை தன்னிடம் கொண்டு வரும்படி என் தமையன் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான். ஆனால் உன்னுடைய மாட்சிமிதங்கிய லாவண்யத்தை பார்த்ததும் நான் உன்னிடம் காதல் கொண்டு விட்டேன். என் வடிவத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைக்கும் திறமை எனக்கு உண்டு. இப்பொழுது ஒரு அழகியாக வடிவெடுத்து இருக்கிறேன். அன்புடன் என்னை ஏற்றுக்கொள்வாயாக. இங்கிருந்து புறப்பட்டு பல இடங்களுக்கு சென்று வாழ்க்கை இன்பத்தில் நாம் ஈடுபட்டு இருப்போமாக என்று கூறினாள் அவள். அதற்கு பீமன் கூறினான்: ஓ, என் தாயும் சகோதரர்களும் உறங்கி ஓய்வு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு காவல் இருக்கின்றேன். எனது தாய், தமையன் ஆகியோர் உடைய உத்தரவு இல்லாமல் நான் உன்னோடு எந்தவிதமான தொடர்பும் கொள்ளல் கூடாது. தயவு செய்து இங்கிருந்து நீ அப்பால் சென்று விடுவாயாக என்று கூறினான். தனது தங்கை செய்த கால தாமதத்தை முன்னிட்டு இடுமன் கோபித்து கொண்டான். பசியின் விளைவாகவும் சினத்தின் விளைவாகவும் கர்ச்சித்து கொண்டு அவன் அந்த இடத்துக்கு ஓடி வந்தான். ஆனால் அருகில் வருவதற்கு முன்பே இடைவெளியில் பீமன் அவனை சந்தித்து அப்பால் இழுத்து கொண்டு போய்விட்டான். தனது உற்றாருடைய உறக்கத்திற்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடாது என்பது அவனுடைய
நோக்கம் ஆகும். சற்று தூரத்தில் பீமனுக்கும் அந்த ராட்சசனுக்கும் இடையில் துவந்த யுத்தம் துவங்கியது. அந்த போராட்டம் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது. கொம்பன் ஆகிய 2 யானைகள் ஒன்றோடொன்று போர் புரிவது போன்று இருந்தன. அந்த காட்சி தூரத்தில் கிளம்பிய அந்த போராட்டத்தின் ஓசை தூங்கியவர்களை எழுப்பிவிட்டது. அப்படி எழுந்தவர்கள் தேவமடந்தை போன்று தென்பட்ட ஒருத்தி தங்களுக்கு பணிவிடை பண்ணும் பாங்கில் அங்கு அமர்ந்து இருந்ததை பார்த்தார்கள். பீமன் ஒரு ராட்சசனோடு தூரத்தில் சண்டை போட்டு கொண்டு இருந்ததையும் பார்த்தார்கள். விஷயம் என்ன என குந்தி தேவி கேட்டதற்கு விடையாக நிகழ்ந்தவைகளையெல்லாம் உள்ளபடி அந்த மாது எடுத்துரைத்தால். உறங்கி எழுந்திருந்த அர்ஜுனன் தெளிவு அடைந்து இருந்தான். கடந்த 2 அல்லும் பகலும் ஓய்வு என்பது சிறிதேனும் அறியாதிருந்த பீமன் ஒருவாறு களைத்து போயிருந்தான். அதனால் அவனுக்கு சிறிது ஓய்வு தருதல் பொருட்டு அந்த அரக்கனோடு நிகழ்ந்த சண்டையை அர்ஜுனன் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள ஓடினான். ஆனால் அர்ஜுனனுக்கு அந்த சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. அவன் அருகில் வருவதற்கு முன்பே பீமன் ஒரே அடியில் அந்த ராட்சசனை கொன்று விட்டான். அந்த பருத்த உடலை அவன் தூக்கி மேலே வீசினான். அது கீழே வந்தபொழுது தனது 2 கைகளாலும் அதை பற்றி பிடித்தான். முதுகு பக்கம் அதை 2ஆக வளைத்து ஒடித்து விட்டான். தலையை உடைந்து திருகி எடுத்து விட்டான். பிறகு அவை அனைத்தையும் ஓங்கி தரையில் அடித்தான். அதன் விளைவாக அந்த உடல் இரத்தம் தோய்ந்த மாமிசமாக உடைந்த எலும்புகளாக மாறிப்போயின. இப்பொழுது அவர்கள் மீண்டும் தங்கள் பயணத்தை கொண்டு செலுத்தினார்கள். தங்களுக்கு அறிமுகம் ஆகாத ஏதேனும் ஒரு ஊரை சென்று அடைய முடியும் என்னும் நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. மரியாதையுடன் மாது இடும்பியும் அவர்களை பின்தொடர்ந்தால். அவள் கூறியதாவது: ஓ, இந்த இளைஞன் இடத்து நான் காதல் கொண்டு விட்டேன். அவனோ தனது தாய், தமையன் ஆகியோருடைய அனுமதி இல்லாமல் என் காதலுக்கு இசைய மறுக்கின்றான். ஓ தாயே, என் மீது இரக்கம் வையுங்கள். நான் வேண்டுவது தர்மத்தோடு முரண்படாது என்னை புறக்கணிப்பாயாகில் நான் மாண்டு போவேன். என் மீது இரக்கம் வைப்பாயாகில் நான் உன்னுடைய விசுவாசம் நிறைந்த வேலைக்காரி ஆகிவிடுவேன். நீங்கள் எங்கும் போக விரும்புகிறீர்களோ அங்கு உங்கள் எல்லோரையும் ஒருமித்த நான் தூக்கிச் செல்ல முடியும். நான் உன்னை பரிந்து வேண்டுகிறேன், எனக்கு உயிர் பிச்சை தருவாயாக என்றாள் அவள். இப்பொழுதே குந்தி தேவிக்கு அவள் மீது இரக்கம் உண்டாயிற்று. இது விஷயத்தை மூத்தவன் யுதிஷ்டரோடு கலந்து பேசினாள். அதன் பிறகு பீமன் கொஞ்ச காலம் அவளோடு உறவு பூண்டிருக்க அனுமதித்தாள். இடும்பிக்கு இப்பொழுது பரம திருப்தி உண்டாகிவிட்டது. அந்த அறைக்கு அவர்கள் எல்லோரையும் லாலி கோத்திர தடாகத்திற்கு தூக்கிச் சென்றாள். அங்கு அவள் அவர்களுக்கு குடிசை ஒன்று கட்டி கொடுத்தாள். அவர்கள் பாரமார்த்திக பெருவாழ்வு வாழ்வதற்கேற்ற வசதிகளையும் செய்து வைத்தாள். காலையில் இருந்து மாலை வரையிலும் அந்த இடும்பி பீமனை தன்னோடு அழைத்து கொண்டு பார்ப்பதற்குரிய பல இடங்களை பார்க்க சென்றாள். பகல் பொழுது எல்லாம் அவனோடு இன்புற்று வாழ்ந்து வந்தால். சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பே பீமனோடு அவள் அந்த குடிசைக்கு திரும்பி வந்து விடுவாள். இங்கனம் பீமனுக்கு ஒரு மகப்பேறு வாய்க்கும் வகையில் இடும்பியோடு அவன் கூடி வாழ்ந்து இருந்தான். இடும்பிக்கு பிறந்த பையனுக்கு கடோற்கஜன் என்பது பெயர், சட்டித்தலையன் என்பது அதன் பொருள். வனவாசிகளாக வந்து இருந்த பாண்டவர்களுக்கு இடையில் வியாசதேவர் தோன்றினார். அவர்களுடைய சேமத்தையும் அவர் விசாரித்தார். கௌரவர்கள் தங்களுக்கு செய்திருந்த கொடுமைகளை பற்றி அவர்கள் முறையிட்டார்கள். வியாசதேவர் வரிந்து அவர்களை தேற்றுவித்தார். இந்த பிரபஞ்ச வாழ்வு முழுவதும் நலம் கேடு ஆகிய 2ம் கலக்கப்பெற்றது என கூறினார். தர்மத்தை உறுதியாக பற்றி கொண்டு பொறுமையுடன் கேடு காலத்தை அவர்கள் சகித்து வர வேண்டும் என்றார் அவர். அதைத் தொடர்ந்து நல்ல காலமும் நிச்சயமாக வரும். பாண்டவ சகோதரர்கள் தவத்தில் ஈடுபட்டு இருக்கும் பிராமணர்களாக தங்கள் வெளிவேஷத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் ஏகச்சக்கர நகரத்திற்கு சென்று ஆங்கு அவர்கள் வசித்து வர வேண்டும் எனவும் அந்த சான்றோர் தெரிவித்தார். இப்பொழுது தனக்கு மனைவியாக இருந்த இடும்பியும்
மகனாக இருந்த கடோத்கஜனும் மேலாம் வாழ்க்கை திட்டத்தை முகாமை கொண்டு பிரிந்து இருத்தல் வேண்டும் என பீமன் அவர்களுக்கு விளக்கி கூறினான். இதுகாரும் இனிது வாழ்வு வந்த குடும்ப வாழ்க்கை கொண்டு அந்த மாது திருப்தி அடைந்து இருக்க வேண்டும். அதற்கு இசைந்து கொண்ட ராட்சத தாயும் மகனும் தேவை ஏற்பட்ட பொழுதெல்லாம் சேவைக்காக பாண்டவர்கள் தங்களை வரவழைத்துக் கொள்ளலாம் என உறுதி கூறினார்கள். பிறகு அரை மனதுடன் அவர்கள் பிரிந்து போய் விட்டார்கள். இப்பொழுது குந்தி தேவியும் பாண்டவர்களும் காட்சிக்கு இனிய கானக வழியாக நெடுந்தூரம் நடந்து சென்றார்கள். இறுதியாக ஏக சக்கரா நகரத்தை சென்று அடைந்து விட்டார்கள். அங்கு அவர்கள் வசிப்பதற்கு ஒரு பிராமணனுடைய வீட்டில் இடம் கிடைத்தது. துறவரத்துக்கு ஏற்றவாறு ஆங்கு அகப்பட்ட பிச்சையை ஏற்று அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பிக்ஷா விருத்தியில் அவர்கள் ஈடுபட்டு இருந்தார்கள். எனினும் இயல்பாக அவர்களிடம் அமைந்திருந்த ராஜ ரீதியை மறைத்து கொள்ள அவர்களுக்கு முடியவில்லை. அந்த நகரத்தில் வசித்திருந்த அறிஞர்கள் அவர்களின் பாங்கை சரியாக மதிப்பு போட்டார்கள். அன்னவர்கள் பேர் இயல்பு வாய்க்கப்பட்ட பெருமக்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அவர்கள் துறவியர்கள் வேஷம் தாங்கி இருக்கிறார்கள் என்பதே அவர்கள் கொண்டு இருந்த யூகம். இப்பொழுது பிக்ஷா அன்னம் அவர்களுக்கு தாராளமாக வந்து கொண்டு இருந்தன. அப்படி வந்தமைந்த இச்சையின் செம்பாதியை பீமனுக்கும் மறுபாதியை ஏனைய சகோதரர்களுக்கும் தாய் குந்தி தேவி பங்கிட்டு கொடுத்து வந்தால், அப்படியிருந்தும் பெரு தீனிக்காரன் ஆகிய பீமனுக்கு அந்த உணவு போதவில்லை. ஓரளவு பட்டினி கிடந்த பாங்கில் அவன் தாக்கு பிடித்து வந்தான். உணவு ஏற்பதில் அவனுடைய அலாதியான தரத்தை அந்த ஊரால் அறிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது குந்தி தேவி வசித்து வந்த வீட்டின் உட்புறத்தில் நிகழ்ந்த அழுகையும் முறையீடும் அவள் காதுக்கு எட்டின. ஆகவே உள்ளே சென்று அந்த அழுகைக்கு காரணம் என்ன என்று அவள் கேட்டால், தங்களுக்கு உற்ற நெருக்கடியை தேவியிடம் விளக்கி கூறினார்கள். பகன் என்னும் அசுரன் ஒருவன் அந்த பக்கத்தில் வசித்து வருகின்றான். அவன் நிகழ்த்திய மானிட உயிர் சேதம் வரம்பு கடந்ததாக இருந்தன. ஆதலால் அந்த நஷ்டத்தை குறைத்து கொள்வதற்கு ஊரார் அந்த அரக்கனோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த ஊருக்கு யாதொரு தீங்கும் நிகழாதபடி அதை காப்பாற்றுவது அந்த அரக்கனுடைய கடமையாயிற்று. அதற்கு கை மாறாக வாரத்தில் ஒரு வண்டி சாதமும் 2 வண்டி காளைகளும் ஒரு மனிதனும் அவனுக்கு உணவாக அளிக்கப்பட்டன. முறைப்படி ஒவ்வொரு குடும்பமும் மானிடன் ஒருவனை பலியாக கொடுத்து விடுதல் வேண்டும். அடுத்த நாள் காலையில் அங்கனம் நரபலி தருகின்ற முறை அந்த குடும்பத்துக்கு உரியதாக இருந்தன. அந்த குடும்பத்தைச் சேர்ந்த தந்தையும் தாயும் மகனும் ஒருவரை ஒருவர் காப்பாற்றுதல் பொருட்டு நான் போகின்றேன் என முந்திக்கொண்டு இருந்தார்கள். அந்த குடும்பத்திற்கு நிகழப்போகின்ற நஷ்டத்தை முன்னிட்டே அழுகையும் நிகழ்வது ஆயிற்று. இப்பொழுது அந்த குடும்பத்திற்கு ஏற்பட்டு இருந்த சங்கடத்தை நிவர்த்தி பண்ணுவதாக குந்தி தேவி உறுதி கூறினாள். தன்னுடைய புதல்வர்கள் 5 ஒருவனை அன்றைக்குரிய உணவாக அனுப்பி வைக்க அவள் முந்தினாள். அதற்கு அந்த குடும்பம் ஒத்துக்கொள்ளவில்லை. கண்டிப்பான தடை கூறியது. விருந்தினர்களை ஈடுகொடுப்பது அவர்களுக்கு தர்மம் ஆகாது. எப்படியும் விருந்தினர்களை காப்பாற்றுவதே அவர்களுக்கு தர்மம் என்பது அவர்கள் கிளப்பிய தடையாகும். அன்னை குந்தி அந்த குடும்பத்தாருக்கு பொருந்திய பாங்கில் சமாதானம் கூறினால், குந்தியின் மைந்தனை தேவர்கள் சிலர் காப்பாற்றி வந்தார்கள் என்றும், ஆதலால் அந்த மைந்தன் மூலமாக அந்த நகரத்துக்கு விமோச்சனம் விளையும் என்று பாண்டவர்களின் தாய் எடுத்து உரைத்தாள். சிறிது தயக்கத்துடன் குந்தியின் கூற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அடுத்த நாள் காலையில் ஒரு வண்டி நிறைய சமைத்த சாதம் சேகரம் செய்து அந்த வீட்டருகில் கொண்டு வரப்பட்டது. பகன் என்னும் அசுரன் வசித்து இருந்த இடத்திற்கு பீமன் அந்த வண்டியை ஓட்டிச் சென்றான். ஆனால் அந்த ராட்சசனுக்காக தான் எடுத்து சென்ற சாதத்தை தானே புசித்து பரம திருப்தி அடைய வேண்டும் என அவன் தீர்மானித்தான். வழியில் வேண்டுமென்றே காலதாமதம் பண்ணினான்.
பகனுடைய குகைக்கு பக்கத்தில் வந்த பிறகு கொண்டு வந்த உணவு வகைகளை தானே திருப்தியாக புசித்து விட்டான். அதை பார்த்து சிறந்து கொண்டு ராட்சசன் துணிவு நிறைந்த அந்த மானிடனை நசுக்கி தள்ளுவதற்கு விரைந்து ஓடி வந்தான். ஆனால் பசி பிணிக்கு உட்பட்டிருந்த பீமன் கொண்டு வந்த உணவு முழுவதையும் உண்டு முடிக்கும் வரையில் அவனை ஒரு கையால் பிடித்து சமாளித்தான். பிறகு சண்டை துவங்கிவிட்டது. இப்பொழுதே பகன் எனும் அசுரனுடைய கொடூரத்திறமை முழுவதையும் விலக்கி காட்டுவதற்கு வேண்டிய அவகாசத்தை பீமன் கொடுத்தான். அதன் பிறகு யானை கரும்பு ஒன்றை இரண்டாக கிழிப்பது போன்று அந்த அரக்கனை பீமசேனன் இரண்டாக கிழித்து போட்டான். அந்த பிரேதத்தை வண்டியில் போட்டு நகரத்தின் வாசல் அருகில் கொண்டு வந்து நிறுத்தினான். ஊரார் அனைவரும் அதை பார்க்க வேண்டும் என்பது அவனது நினைப்பு. தேவதை ஒன்று அந்த அரக்கனை கொன்று தன்னை காப்பாற்றியது என அந்த பிராமண விருந்தினன் ஊராருக்கு எடுத்து உரைத்தான். பீமனுடைய திறமை இன்னும் சிறிது காலத்திற்கு மறைத்து இருக்க வேண்டும் என்பது இந்த கதையின் முகாமாயிற்று. ஏகச்சக்கர நகரம் அது முதல் நரபலி இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. மாறுவேடம் பூண்டிருந்த பாண்டவர்கள் அந்த வீட்டு பிராமணன் உடைய பாராட்டுவதற்குரிய விருந்தினர்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார்கள். வேதங்களை கற்பதிலும் ஏனைய சாஸ்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுவதிலும் அவர்கள் காலத்தை நன்கு பயன்படுத்தினார்கள். காலம் எப்படி கடந்து போயிற்று என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. நூல் ஆராய்ச்சியில் ஆழ்ந்து மூழ்கியிருந்ததே அதற்கு காரணம் ஆயிற்று. இப்படியாக இருக்கும் சமயம் சாஸ்திரங்களை ஆழ்ந்து ஆராய்ந்திருந்த பிராமண பண்டிதன் ஒருவன் தேச சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்ததுக்கு இடையில் ஏகச்சக்கரா நகரத்தில் பாண்டவர்களை பரிபாலித்து அந்த பிராமனுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். அங்கு அவன் வசித்து வந்த குறுகிய காலத்தில் அரிய பெரிய விஷயங்களை பற்றிய அற்புதமான சொற்பொழிவுகள் சிலவற்றை நிகழ்த்தினான். அவனுடைய பேச்சில் சமுதாய விஷயம் ஒன்று இடம்பெற்றது. பாஞ்சால நாட்டு மன்னனாகிய துருபதனை பற்றியும் தேவ வரப்பிரசாதமாக அந்த அரசர் பெற்று வளர்த்த திரௌபதியை பற்றியும் அந்த பேச்சு நிகழ்ந்தன. அந்த அழகிய கன்னியைக்கு சுயமரம் நிகழ்த்துவதற்கான விரிவான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருந்தன. அந்த அரசன் முதலில் கொண்டு இருந்த நினைப்பு வேறு. வில்லாளிகளுள் தலை சிறந்தவனாக திகழ்ந்த அர்ஜுனனுக்கு அந்த பெண்ணை மணந்து கொடுக்க அவன் தீர்மானித்திருந்தான். ஆனால் வாரணா வதத்தில் அந்த ராஜகுமாரனுடைய பரிதாபகரமான முடிவை பற்றி கேள்வியுற்று அந்த மன்னனுடைய மனது உடைந்து போயிற்று. எனினும் அத்தகைய துர்ப்பாக்கியத்திற்கு இடையில் ஒருவேளை அர்ஜுனன் மாண்டு போகாது உயிரோடு இருப்பது சாத்தியம். அங்கனம் அவன் உயிரோடு இருப்பானாகில் சுயவரத்துக்கு அவன் வந்து சேர வேண்டும் என்பது துருபதனுடைய பெரிய அவா ஆகும். இப்படியாக புதிதாக வந்து இருந்த பண்டிதன் எடுத்து கூறியதையெல்லாம் மாறுவேஷம் கொண்டு இருந்த பாண்டவர்கள் உற்சாகத்துடன் கேட்டு வந்தார்கள். திரௌபதி அர்ஜுனனுக்கு உரியவள் ஆவாள் என அவர்கள் உணர்ந்தார்கள். பாஞ்சால நாட்டு தலைமை பட்டணமாகிய காம்பிலியாவுக்கு உடனடியாக புறப்பட்டு போக அவர்கள் தீர்மானித்தார்கள். மாறு வேஷத்தில் இருந்த ராஜகுமாரர்கள் ஏகச்சக்கரா பட்டணத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு வியாச மகரிஷி மறுபடியும் ஒருமுறை அவர்களுக்கு இடையில் பிரசன்னமாகி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு நல்ல காலம் அணுகி வருகிறது என அவர் தெரிவித்தார். சாம்பிலியா பட்டணத்துக்கு புறப்பட்டு போகும்படி அவர் அவர்களுக்கு புத்திமதி கூறினார். அங்கு அந்த போட்டியில் அர்ஜுனன் வெற்றி அடைந்தான் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.